ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு விஜிபி வண்டர் வேர்ல்டில் கிட்ஸோட சேர்ந்து நம்மளும் கிட்ஸாக மாதிரி செம்மையாக சேட்டப் பண்ணி ஆட்டம் போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாமா? இந்த வண்டர் வேர்ல்ட் விஜிபியோட இன்னொரு பிரம்மாண்டமே சொல்லலாம். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான விஷயங்கள்ல இறக்கி இருக்காங்க. ஸோ என்னெல்லாம் பிரம்மாண்டமான விஷயங்கள் இருக்குன்னு நான் வீடியோ போக போக சொல்றேன். அப்புறம் வண்டர் வேர்ல்டோட டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 10 AM டு ஈவினிங் 8 PM வரைக்கும் இருக்கு. நீங்க சென்னையில ஒன் டே ட்ரிப் பிளான் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வண்டர் வேர்ல்டை சூஸ் பண்ணலாம். பிகாஸ் இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஜோன்னு சொல்லலாம். அண்ட் கிட்ஸுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். அப்போ கப்புள்ஸுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் இருக்காதா, அப்போ நாங்கள் போக முடியாதா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கும் இது செம்மையாக இருக்கும். பிகாஸ் அடல்ட்டுக்கான கேம்ஸ் அண்ட் கப்புள்ஸ்க்கான கேம்ஸ் இங்கே நிறைய இருக்குது. பட் நாங்கள் வந்து அதெல்லாம் சூஸ் பண்ண முடியல. அன்ஃபார்ச்சுனேட்லி கிட்ஸோடு போனதுனால நாங்கள் கிட்ஸோட கேம்ஸ் மட்டும் தான் சூஸ் பண்ணோம். நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கே சைக்கிளிங் இருக்குது, ஜிப்லைன் இருக்குது, இன்னும் நிறைய ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. கண்டிப்பாக கப்புள்ஸ்க்கும் இது செம்மையான பிளேஸாக இருக்கும் அண்ட் ஒரு ரொமான்டிக்கான பிளேஸாக இருக்கும். கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். நாங்கள் போன உடனே கிட்ஸுக்கான ரைட்ஸ் மட்டும்தான் சூஸ் பண்ணோம். அண்ட் அவங்கள ரைட்ஸ்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, அடல்ட்டுக்கும் கண்டக்ட் பண்ணாங்க. பட் கிட்ஸ் ரொம்பவே ஆக்டிவாக அண்ட் ரொம்பவே ஹாப்பியாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்லி வீக் எண்ட்ஸில் பண்ணுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி ஒகேஷனலாக தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. எல்லா நாளும் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணுறது இல்லை. ஸோ நீங்கள் வந்து பார்த்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணுற டைமாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் கிட்ஸும் ரொம்பவே ஆக்டிவாக விளையாண்டுட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ எவ்வளோ நேரம் தான் வெயிலே விளையாண்டுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸ் எல்லாம் செம்ம டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவுட்டோர் கேம்ஸ் போதும், இன்டோர் கேம் போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணி வந்து இன்டோருக்குள்ளே விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் அவங்க பாட்டுக்கு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. எங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. இன்ஃபேக்ட் நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணால் கூட அவங்க பாட்டுக்கு அவங்க விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் எங்களுக்கும் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு கொஞ்சம் நேரம் கிடைச்சிது. யூஸ்வலாக எல்லாம் வீக் டேஸில் வந்துட்டு பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ட் கிட்ஸோடு கூட அந்தளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் கிட்ஸோட நம்மளும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அண்ட் நமக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். அவங்க மட்டும்தான் விளையாடுவாங்களா, நானும் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே ட்ராம்பலின் கேம்ஸும் இருக்குது. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அந்த வீடியோ எடுக்க முடியல. அந்த அளவுக்கு விளையாட்டில் இன்வால்மெண்ட்டோடு இருந்தோம். கிட்ஸும் அடல்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுற மாதிரி தான் அந்த ட்ராம்பலின் வச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. என் பையன் நான் இங்கே இருக்க எல்லா பாலையும் பொறுக்கிட்டு தான் வருவேன், அப்படிலாம் வீட்டுக்கே வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி பாலோட சண்டை போட்டு செம்மையாக வைப் பண்ணி என்ஜாய் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருந்தான். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. அவ்வளோ ஹாப்பியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தான். அந்த டேவே முடியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருந்தான். நான் அவங்க அப்பாவும் அவனும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் வண்டர் வேர்ல்டோட என்ட்ரி ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா அடல்ட்டுக்கு 750யும் அப்புறம் கிட்ஸுக்கு வந்துட்டு 400 சார்ஜ் பண்ணுறாங்க. நான் போனப்போ அந்த சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ மேபி வேரி ஆகலாம், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ என்ட்ரி ஃபீ வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. அண்ட் என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு ஆஸ் யூஷுவல் டேக் எல்லாம் போட்டுட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக சாக்ஸும் கொடுக்குறாங்க. மறக்காமல் அதை வாங்கிடுங்க. பிகாஸ் அப்போ தான் உங்களால் இன்டோர் கேம்ஸ் எல்லாமே விளையாட முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ஜோன்னு சொல்லலாம். எங்கள் குழந்தைங்க அவ்வளோ ஹாப்பியாக ரொம்பவே சந்தோஷமாக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு அவங்க சந்தோஷத்தை பார்க்குறத விட வேறு என்னங்க வேணும், அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நாங்களும் கிட்ஸோட சேர்ந்து கிட்ஸாகவே மாறி செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டே இருந்தோம். ஸோ நம்ம இங்கே கிட்ஸோட மட்டும்தான் விளையாடுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா, செப்பரேட்டாக இல்லையா, இண்டோரில் அடல்ட் மட்டும் விளையாடுற கேம்ஸ் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க, நிறைய இருக்குது.
ஸோ அதில் ஒரு கேம் தான் இவங்க என்னை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டாங்க. நீ ஒண்ணு பயப்படாத, எப்படியாச்சும் காப்பாத்துற. பிடிக்கல பிடிக்கலடா. நான் பிடிக்கல அப்படின்னு சொல்லணும் போல இருந்தது. அந்த மாதிரி அவங்க வந்துட்டு தள்ளி கீழே விட்டுட்டாங்க. என் ஹஸ்பண்டை நான் விழுவுனா கீழே அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக நின்றுக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய அடல்ட் கேம்ஸ் இருந்து, பட் டைம் தான் இல்லை விளையாடுறதுக்கு. ஸோ எல்லாமே ட்ரை பண்ணிட்டு கடைசியாக இந்த ஜம்ப் ராக்கெட்டையும் ட்ரை பண்ணுவோமே, அதை மட்டும் ஏன் விடணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசனைக்கு அப்புறம் ஓகே நான் பண்ணுவேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். என்னை வந்து கை காலெல்லாம் கட்டி போட்டாங்க, சிலுவில் ஏற்றின மாதிரி நிற்க வச்சுட்டாங்க. ஸோ என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு யோசிச்சா இப்படி பண்ணிட்டானுங்க. எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா, காரில் எடுத்துன்னு போவாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. மூளை கபாலத்துல இருந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தது. ஐயோயோ என்னை விட்டுறங்கடாங்கிற மாதிரி இருந்தது. ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஃபைனலா வந்துட்டு ஈவினிங்கும் வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ண உட்காந்துட்டோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, செம்மையா இருந்தது. அவங்க பாட்டுக்கு ஏதோ பெட்ரோல் ஜூஸ் குடிக்கிற மாதிரி போயிட்டு குடிச்சிட்டு நெருப்பை ஊதி தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. பட் சூப்பராக இருந்தது. கொஞ்சம் பார்க்க பயமாக இருந்தாலும் அவங்க வந்து ப்ரொஃபஷனல் சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் நான் வீடியோ ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி இந்த வண்டர் வேர்ல்டோட இன்னொரு பிரம்மாண்டம் அது என்னன்னா இந்த ஃப்ளையிங் டைன் தாங்க. கண்டிப்பாக கப்புள்ஸுக்கு இது ரொம்பவே சூப்பரானது. அண்ட் நீங்கள் வந்துட்டு ஆனிவர்சரி இல்லை உங்களுடைய பார்ட்னருக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ளை டைனிங்கை புக் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த ஃபாக் தான். நைட்டு ஸ்டார்ட் ஆன உடனே அவங்க இந்த மாதிரி ஃபாகை க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அது வந்து நம்ம ஹில் ஸ்டேஷன்லேயே இருக்க மாதிரி இருந்தது. அண்ட் நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த டேவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கே நாங்கள் கிளம்பிட்டோம். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கள் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.